ஹலோ மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இது காலையில் டிஃபன் சாம்பாருக்கான ரெசிபி தான். இந்த டிஃபன் சாம்பார் வந்து ரேஷன் கடை பருப்பு இருக்கும் இல்லையா, அந்த பருப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். இது நான் குழந்தைக்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் குழந்தைக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா அது உங்களோட இஷ்டம். நான் ஆனால் என் பையனுக்கு கொடுப்பேன் தான். எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வளரணும். இந்த ஸ்டேஜில் கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு எல்லாமே அக்செப்ட் ஆகுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு நாளைக்கு இந்த சாம்பார் வச்சேன்னா ஒரு நாளைக்கு வேறு வேறு. ஸோ அதனால் நான் கொடுக்குறேன். ரேஷன் கடை பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 கப் எடுத்து குக்கரில் போட்டு நல்லா 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு குக்கரை மூடி மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அது வேகிற கேப்லேயே வந்து பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கூடவே ஒரு பீஸ் இஞ்சி. ஏன்னா நேற்று நைட்டு மழை பெஞ்சதால் என் பையனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான், அதனால் வந்து இஞ்சி போட்டிருக்கேன். இந்த சாம்பாருக்கு இஞ்சி போட்டால் சூப்பராக இருக்கும். சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், காய் கட் பண்ணியாச்சு. ஒரு வானல் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து எண்ணெயோட அளவை குறைக்கணுங்கிறதுக்காக சின்ன ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் வந்து உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, இந்த சாம்பாரில் மெயினாக கொத்தமல்லி கிடச்சா நிறையா போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். பருப்பு வேக வச்சோம் இல்லையா, பருப்பு வேக வச்சதை நல்லா கடைஞ்சி நம்ம வதக்கி வச்சுருக்க காயோடு சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு அப்படி பெருசு பெருசாக இல்லை, கையாலேயே புட்டு விட்டு அதுக்கப்புறம் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அவ்வளோதான். இதை இப்போ நல்லா கொதிக்க வச்சு கெட்டியாக்கி எடுத்துக்கிட்டாலும் உங்களோட விருப்பம்தான். இல்லை அப்படியே வந்து லைட்டாக தண்ணியாட்டம் இருந்தால் கூட போதும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ரேஷன் கடை பருப்பு இருக்குது இல்லையா, அந்த பருப்போட சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.